கொடாநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த சயான் மற்றும் வாளையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அதேபோல் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர். அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விசாரணையின் போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வழக்கின் புலன் விசாரணை தன்மை குறித்து கேட்டறிந்தார். அரசு தரப்பிலே விவரங்களை கூறியதும் நிலுவையில் உள்ள அந்த மற்ற மனுக்களையும் பற்றியும் அதற்கு அரசு தரப்பிலே உரிய விவரங்களையும் கேட்டறிந்தார். அவைகளை கேட்டுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மேலும் விரிவான மனுக்கள் மீதான விசாரணையை எதிர்வரும் 19/3/2025 என்று ஒத்திவைத்தது. இன்டர்போல் சம்பந்தமான விசாரணை அறிக்கை இன்று வரை வந்து சேரவில்லை. இது சம்பந்தமாக சேலம் நீதித்துறை அலுவலகம் மூலமாக ஏற்கனவே நிகழ்ச்சி ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இருக்கு சார்? எத்தனை பேருக்கு விசாரணை பண்ணியிருக்கோம் இந்த வழக்கு தொடர்பாக? அந்த விவரங்கள் தற்போது வேண்டாம். சேலம் நீதிமன்றம் மூலியமா ஒரு 245 பேருக்கு மேல நாங்கள் விசாரிச்சிருக்கோம். நினைவூட்டலுக்கு அடிச்சிருக்கோம். அது எங்க இருந்து அனுப்பிச்சிருக்கோம் சார்? இன்டர்போல் சம்பந்தமான விசாரணைக்கு நாங்கள் அரசு தரப்பிலே சேலம் நடுவருக்கு அனுப்பி நடுவர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்துமே நீதிமன்றம் மூலமாகத்தான். சேலம். தேங்க்யூ சார்.